பாவா என்னம்மா இப்போ நம்ம எங்கே போகிறோம்? உதவியாக வந்து நீ பாரு, நீ ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு அப்படின்னாரு. அதான் சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அவர் தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். நீ போய் பார்த்துட்டு இது முடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ அந்த ரொம்ப நாள் பார்க்காம வந்தவருக்கான இடத்துக்கு வந்துட்டோம். அது என்ன இடம்னு இப்போ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இடம் இதுதான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிக்கன் ஃபார்ம். இது கூடவே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். லாக்டவுன் போட்டதுலேருந்து ரொம்ப நாள் இங்கே நாங்கள் வரலை. அதான் இன்றைக்கி வந்து சிக்கன் வாங்கலாம், ஃப்ரெஷ் சிக்கன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இங்கே வந்து சிக்கன் மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக மட்டன், வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும். மட்டன் நம்ம வாங்கணும் அப்படின்னா ஃபுல்லாக வாங்க முடியாது. ஏன்னா ஒரு ஃபுல் ஆடு வந்து கட் பண்ணி தரும்போது நம்ம கொஞ்சமாக தான் வாங்குவோம். அந்த மாதிரி தர மாட்டாங்க, ஃபுல் ஆடு தான் வரும். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரெஷ் சிக்கன் வாங்கலான்னு வந்திருக்கோம். இதில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து 1.5 ரியல், அது ஒரு 1.5 கிலோ இருக்கும். 2 kg இருக்கிற சிக்கன் வந்து 2 ரியல் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக மல்லி இங்கேயே தென்னை மரத்துக்கு இடையில வந்து போட்டு வச்சு விற்கிறாங்க. மல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே. அது கூடவே வந்து சிவப்பு கீரை, பப்பாளி எல்லாமே கிடைக்கும். சலாலாவை பொறுத்த அளவுக்கு வந்து தென்னை மரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ மஸ்கட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் மரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சலாலாவில் தென்னை மரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தேங்காய் ஈஸியாக கிடைக்கும் இங்கே. இங்கே நாங்கள் எப்போ வந்தாலும் ஏதோ நம்ம ஊர் தோட்டங்களில் இருக்கிற மாதிரியே அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். வாழை மரம், மற்ற மரங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதோ நம்ம ஊர் தேனி அங்கே இருந்த மாதிரியே இருக்கும். நல்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே. தென்னை மரம், வாழை மரம் எல்லாமே இருக்குது. நீங்கள் சலாலாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த சிக்கன் ஃபார்முக்கு வாங்க. நல்ல சிக்கன் ஃபார்மு வாங்கி ஃபர்ஸ்ட் சிக்கன் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் வாங்கியாச்சு. இவ்வளோ கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே 200 பைசா தான். எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஹாஃபா பீச் போகிற வழியில் இருக்குது. நான் இதோட மேப்பும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த இடத்த கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிக்கன், மல்லி, புதினா, பப்பாளி, தேங்காய் எதாக இருந்தாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். அப்படியே நம்ம ஊர் தோட்டம் மாதிரியே இருக்கும் பாருங்கள். செடி, கருவேப்பிலை இங்கே போட்டிருக்காங்க. சாதாரணமாக லூலு, நெஸ்டோ, கேரிஃபோர் இந்த மாதிரி இடத்துல வாங்கும்போது நம்ம இந்திய மதிப்புக்கே வந்து கொத்தமல்லி ஒரு சின்ன கட்டு 35 ரூபா சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா 12 ரூபாலே முடிச்சுக்கலாம். 10 கொத்தமல்லி கார் இருக்கவங்க இங்கே வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். ஈவினிங் வந்து சன்செட் ஆக போகுது. அதனால் நம்ம அந்த ஈவினிங் இலை வெயில்னு சொல்லுவாங்களா, அந்த வெயில் இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்குது. சுற்றி பார்த்தாச்சு. ஏன்னா சிக்கன் வந்து கட் பண்ணியிருப்பார். நம்ம அவர்கிட்ட போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். வாங்க.
இதில் வர தண்ணி வந்து இது மாதிரி கட்டியிருக்காங்க. சிமெண்ட் பிளாக்லேயே ஒரு சிஸ்டம் மாதிரி கட்டி இது வழியாக தண்ணி பாயும். ரொம்ப நல்ல தண்ணி இது. ரொம்ப நல்ல தண்ணி இது. ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. நம்ம ஊரில் வந்து பம்பு செட்டு பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து தொட்டி கட்டி பம்பு செட்டு வச்சு தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அப்படியே நம்ம ஊர் தேனி கம்பம் அந்த பக்கம் இருக்கிற மாதிரியே இருக்குது. தென்னை மரம். वो सुबह 7 बजे, ओके, 7 शाम बजे वो फुल डे है, रात को 10 बजे तक। जुम्मा जो फ्राइडे है ना, वो सुबह 7 बजे ओपन है, वो 1 बजे बंद है, फिर 2:30 बजे 20 आवर, 10 बजे। ஆக்சுவலி பஸ் ஓகே. இவரோட நம்பரு वेजिटेबल ओके ओके सब मिलेगा ओके भैया. पूरा फ्रेश।